வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு தீர்வு காண வேணும். மனநிலை பாதிக்கப்பட்டாலும், நம்ம டிப்ரெஷன்ல இருந்தாலும் எப்படியோ ஒரு தீர்வு காண வேணும். நம்ம நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போவோம், ஃபேமிலி கிட்ட பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போவோம். ஆனா ஃபிட்னஸ் என்பது மனநிலைமைக்கு, மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு மிக முக்கியமான அம்சம். அது நம்ம இன்னும் விழிப்புணர்ச்சி அதுக்காக நம்ம கொடுக்கணும். பிகாஸ் ஃபிட்னஸ்னால டிப்ரெஷன் போக்க வைக்கலாம், வெயிட் இஷ்யூஸ், ஹார்ட் இஷ்யூஸ், கட் ஹெல்த், ஸ்டமக் ஹெல்த்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஃபிட்னஸ் மூலமா சரி பண்ணலாம். வெறும் பாடி பில்டிங்காகவோ, வெறும் ஒரு நல்ல ஃபிகருக்காகவோ இல்லாம ஃபிட்னஸ் கேன் பி குட் ஃபார் ஓவரால் ஹெல்த். ஓவரால் சுகாதாரத்துக்கு ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம்னு அடிக்கடி நான் படிப்பேன். ஆனா அதுக்காக நானும் நிறைய ஜிம்முக்கு போனது கிடையாது. எப்பயாவது ஒரு வாட்டி போவாத டிஸ்கண்டினியூ பண்ணிடுறேன். ஆனா மணியோட டிட்டர்மினேஷன், மணியோட ஒரு விடாமுயற்சி நான் அதை பத்தி படிச்சிருக்கேன். அதை நிறைய வாட்டி சந்திச்சிருக்கேன். ஒரு ஹவுஸ் கீப்பிங் கெரியர்ல ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஒரு பொருளாதார பிரச்சனைல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு ஜிம் ஸ்டார்ட் பண்ணி நிறைய ஆத்லீட்ஸ்க்கு, நிறைய ஃபிட்னஸ் சாம்பியன்ஸ்க்கு எல்லாம் தொண்டு நிறுவனம் மூலமா அவரே ஹெல்ப் பண்றாருன்னு சொன்ன உடனே அந்த ஜிம் அவருக்காக இந்த லான்ச் பண்ணணும்னு நான் கன்வின்ஸ் ஆனேன். இங்க சப்ளிமெண்ட் ஸ்டோர் பார்த்து இங்க இருக்கிற செட்டப்பை பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுக்கு நான் நிறைய ஃபிட்னஸ் சென்டர்ஸ் பாத்தீங்கன்னா இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா இருக்கு சொல்லும்போது, வெறும் ஸ்டெராய்ட்ஸ், வெறும் ஆர்டிபிஷியல் விதமா நம்ம உடம்பு ஏத்தாம ஒரு ஹெல்த்தியான விதத்திலையும் நம்ம உடம்பு ஏற்றலாம். வெஜிடேரியனா இருந்து நம்ம பாடி பில்டிங் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்களும் மணி கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்காரு. ஐ திங்க் யூ கேன் பி வீகன் சொல்றாங்க. வீகனா இருக்கிறவங்களும் பாடி பில்டிங் பண்ணலாம். அதே மாதிரி விமன் ஆல்சோ நிறைய விமனுக்கும் பாடி பில்டிங் ஓப்பன் ஆயிருக்கு. வெறும் ஆண்களுக்கு மட்டும் இல்லாம பாடி பில்டிங் சாம்பியன்ஸ் விமனும் இருக்காங்க உலகத்துல. சோ அந்த மாதிரி ஆட்களை கொண்டு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கிற மணிக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டோனிஸ் வெல்னஸ் லான்ச்ல இருக்கும். எனக்கு மணி என்னோட பர்சனல் ட்ரைனர் பிளஸ் வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட் அண்ட் பிரதர். ஸோ அவர் இந்த மாதிரி ஒன்று லான்ச் பண்ணும்போது அது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா நியூட்ரிஷன் ஃபார் ஆல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ஈவன் ஃபார் பெட்ஸுக்கும் நியூட்ரிஷன் இருக்குது அப்படின்னு எனக்கு அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. வி கேன் டூ சம்திங் லைக் தட் அப்படின்னு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தரோட கனவை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றவங்க ரொம்ப முக்கியம் நான் பாக்குறேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவ்வளோ பேர் இங்க வெயிட் லூஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆகி ஃபிட் ஆகி இங்கிருந்து போறாங்க. நானே கண் கூட பார்த்துருக்கேன். என்னோட பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் மணி தான் பண்ணாரு. நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு 100 kg இருந்தது. ஒரு படத்துக்கு வெயிட் போட்டிருந்தேன். தெலுங்கு படம் ஷெஃபா ஒன்று ப்ளே பண்ணிருந்தேன். அதுக்கு செம்ம வெயிட் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் மணி கிட்ட ஜாயின் பண்ணி இந்த மாதிரி நெக்ஸ்ட் படம் ஷூட் போனோம், குறைக்கணும் அப்படின்னே ஒரு 2-3 monthsல ஐ பிகேம் ஃபிட். ஷூட்டு கரெக்டாக போனேன். ஸோ வெரி டெடிக்கேட்டட், ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் வெரி சின்சியர் பர்சன் மணி லைஃப்ல. ஸோ கண்டிப்பாக இந்த பிராண்டும் இந்த பிராண்ட் அதுக்கான ஒரு ஜேர்னி கண்டிப்பாக பார்க்கணும்னு நம்புறேன். I'm so happy to be here and my best wishes to Mani and his team. எல்லாருக்கும் வணக்கம். நான் கீர்த்தி பாண்டியன். இந்த டோனிஸ் வெல்னஸ் லான்ச்க்கு வந்திருக்கேன். மணி என்னோட ஒரு குட் ஃப்ரெண்ட். ட்ரெயினருக்கு முன்னாடி இஸ் வெரி வெரி குட் ஃப்ரெண்ட். நிறைய என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உதவி பண்ணியிருக்காரு, எஸ்பெஷலி திஸ் ஜிம். அவரோட இந்த நியூ ஐடியாஸ் டு பிரிங் நியூட்ரிஷன் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் எவ்ரிவேர் ஃபார் பீப்புள் அண்ட் பெட்ஸ் எஸ்பெஷலி அருமையான ஒரு விஷயம். ஸோ ஹியர் விஷிங் ஹிம் ஆல் தி லக். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். டுடே மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. பெட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஒரே இடத்துல இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் விற்கிற ஒரு ஸ்டோர். இதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலே. இந்தியாவிலே தான் ஃபர்ஸ்ட் டைம். பட் எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் இதான் தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ரொம்ப சந்தோஷம். இது ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ். ஏன்னா எல்லாருக்குமே தேவையான விஷயங்கள் ப்ரோட்டீன், அதே மாதிரி 100% ஒரிஜினல். ஏன்னா இப்போ நிறைய இடத்துல ப்ரோட்டீன் நம்ம சொல்லும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கே கிடைக்கும் அங்கே கிடைக்கும். நமக்கு சின்ன ஒரு பயம் இருக்கும், எங்கே ஒரிஜினல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஏன்னா வெளியூர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வர சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 100% அவன் தான் அந்த பிராண்டோட டைரக்ட் டீலர். ஸோ அதனால இட்ஸ் 100% ஒரிஜினல். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வர லாபத்தில் ரொம்ப பயங்கர டேலண்ட் இருக்கும். பட் அவங்களால பெருசாக ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியாது. அத்லீட்ஸ்க்கு இந்த வர லாபத்தில் ஒரு ஷேர் தராங்க. ஸோ அது சூப்பரான விஷயம். நான் ஒரு சின்ன வயசுல பயங்கரமான இல்லை ஓரளவுக்கு அத்லெட்டு. ஸோ ரொம்ப பிடிக்கும் அத்லெட்டிக்ஸ். அத்லெட்டிக்ஸ் பயங்கரமா பிடிக்கும். ஸோ அப்போ அத்லெட்டிக்ஸ் ஒரு பெரிய எக்ஸ்போஷர்ல நம்ம பயங்கரமா போனாங்க ஃபீல் பண்ணா. ஒரு டைம் மேலே அது என்னால் கன்டினியூ பண்ண முடியல. ஸோ அது அத்லெட்டிக்ஸ் இன்னும் நிறைய பேர். ஏன்னா என் கிளப்ல இருக்கும்போது நான் பிரைம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஒரு கிளப்ல இருந்தேன், நாகராஜ் மாஸ்டர். ஸோ
என் கிளப்லேயே பயங்கர டேலண்ட்ஸ் என் கிளப்ல இருக்கவங்க வின் பண்ணாலே அந்த வருஷம் உங்களுக்கு நேஷனலில் மெடல் இருக்க அளவுக்கு டேலண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி நிறைய பேர் வரணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணது தேங்க்யூ ஸோ மச். நானும் கண்டிப்பாக பெருசாக ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி பண்ணணும், ஸ்போர்ட்ஸ் பேஸ்டாக ஏதாவது ஒரு பயங்கரமாக ஒர்க் பண்ணணும்னு எனக்கு பெரிய ஆசை இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ஐ வில் ஆல்சோ டூ தட். Yes, first of all, thank you so much for all the media for coming here. ரொம்ப நன்றி எல்லாரும் வந்ததுக்கு. டோனஸ் வெல்னஸ் என்னோட கனவு, பெரிய கனவு, என் ஜிம்மே ஒரு பெரிய கனவு தான். அப்சரா நான் சொன்ன மாதிரி நான் ஒரு ஹவுஸ் கீப்பிங்காக ஆரம்பித்தேன், ஒரு ஹோட்டலில் ஒரு பாத்ரூம் கழுவுறதுலேருந்து ஆரம்பித்தேன். ரொம்ப சப்போர்ட் இல்லை, வெரி எப்படி சொல்கிறது, 15 வயசுன்னு ஒர்க் பண்ணுறேன். I started my career 15 வயசுலேருந்து. ஸ்லோலி I came up. Now I'm here. எனக்கு அந்த பாதை ரொம்ப கடினமான பாதை, அது எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. எனக்கு அப்போ வந்து ரொம்ப ஹெல்ப் கிடைக்கல. ஏன்னா அப்போ யோசிச்சு பாருங்க, 10 வருஷம் மாதிரி 15 வருஷம் மாதிரி லைக் இட் வாஸ் வெரி டஃப். நிறைய ஹெல்ப் கிடைக்கல, நிறைய எப்படி சொல்றது ஐடியாஸ் தெரியல. நான் கஷ்டப்படும்போது யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. அந்த மாதிரி இப்போ எந்த அர்த்தம் ஆயிடக்கூடாது. லைக் எனி ஸ்போர்ட், இப்போ நம்ம ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் கோல்டு அடிச்சிருக்கோம் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. சில்வர் அடிச்சிருக்கோம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் மிஸ்டர் வேர்ல்டு ட்வைஸ் அடித்தேன். நம்ப மாட்டீங்க, நான் மிஸ்டர் வேர்ல்டு 2017 ஜெயிச்சுட்டு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ் மிஸ்டர் வேர்ல்டு லைக் எத்தனை கண்ட்ரி இங்கே தெரியும், 143 கண்ட்ரி. மிஸ்டர் வேர்ல்டு 2017 நான் கோல்டு மெடலிஸ்ட். நான் ஏர்போர்ட் வரேன், நான் நினச்சா ஊரே நிற்கணும். பட் எங்கள் அண்ணா, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா 3 பேரும் நின்னாங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்போர்ட்டோட நிலைமையாக இருந்தது, பாடி பில்டிங் நிலைமையா. ஒரு 3 பேர் மட்டும் தான் வந்தாங்க. ஆனால் ஸ்டேஜில் நிற்கும் போது என் பக்கத்தில் நான் ஃபர்ஸ்ட்டு, ஜப்பான் செகண்டு, அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் தேர்ட், இந்தியா கூட தான் ஃபர்ஸ்ட் இருந்து மேலே ஏறிச்சு. பட் எனக்கு அந்த வெல்கம் கிடைக்கல. அப்போ நான் யோசித்தேன் இந்த நிலைமை மாறணும். லைக் இதுக்கப்புறம் இந்த பாடி பில்டிங் ஸ்போர்ட்ல எந்த அத்லெட் வந்தாலும் அவனை வரவேற்கிறதுக்கு வெளியில ஒரு ஊரே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு ஒரே பவர்ஃபுல் பிளாட்ஃபார்ம் மீடியா, நீங்க மட்டும்தான். நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க மட்டும்தான். கிரிக்கெட்டர் எப்படி பாக்குறீங்களோ, ஒரு ஃபுட்பால் எப்படி பாக்குறீங்களோ, ஒரு டென்னிஸ் பிளேயர் எப்படி பாக்குறீங்களோ, ஒரு பாடி பில்டர் அந்த மாதிரி பாருங்க, ஒரு அத்லெட் அந்த மாதிரி பாருங்க. நம்ப மாட்டீங்க பிரதர், உங்களுக்கே தெரியும் ஒரு சாப்பாடு, பிடிச்ச சாப்பாடு சாப்பிடாம இருக்குது எவ்வளவு கஷ்டம்னு, ஒர்க் அவுட் பண்றது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப கஷ்டமான ஸ்போர்ட். நான் சொல்லுவேன் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஸ்போர்ட். எனக்கு இந்த பாடி பில்டர்ஸ், இந்த அத்லெட்ஸ் எல்லாருமே மேலே வரணும், அதுதான் அந்த ஒரே எய்ம். அதை வந்து நான் பண்ணிட்டே இருப்பேன் த்ரூ சோஷியல் மீடியா. தேங்க்ஸ் டு காட் ஃபார் கிவிங் மீ குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். லைக் எனக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கொடுத்தது கடவுளுக்கு நன்றி, எங்கள் பெற்றோருக்கு நன்றி. ஸோ இந்த ஸ்போர்ட்டை நான் அடியே விட மாட்டேன், இந்த ஸ்போர்ட்டை மேலே மேலே வளர்க்க போகிறேன். அண்ட் இதுக்கு என்னோட ஃபெலோ அத்லெட்ஸ் நிறைய பேர் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 5 மிஸ்டர் வேர்ல்டு, ஒரு 6 மிஸ்டர் ஏஷியா, ஒரு 5 மிஸ்டர் இந்தியா எல்லாருமே உட்காந்துருக்காங்க. பட் அவங்க யாரும் எனக்கு தெரியாது, கரெக்டுங்களா? உங்க யாருக்காவது அவங்க தெரியுமா? உள்ள ஒரு 6 மிஸ்டர் உட்காந்துருக்காங்க, உள்ள ஒரு 8 மிஸ்டர் இந்தியா உட்காந்துருக்காங்க. நீங்க யாருக்கும் அவங்க தெரியாது. அதெல்லாம் தெரியணும் நம்மளுக்கு. யார் மிஸ்டர் இந்தியா, யார் மிஸ்டர் வேர்ல்டு, யார் கண்ட்ரி இருக்கான்னு எல்லாமே தெரியணும். அதை நீங்க கொஞ்சம் தெரியப்படுறீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். எப்படி ஒரு மற்ற ஸ்போர்ட்டு, மற்ற ஆக்ட்ரஸை பாக்குறீங்களோ அதே மாதிரி அத்லெட்ஸை பாருங்க. ஏன்னா அவங்க தான் நாட்டுக்காக விளையாடுறாங்க. அவங்களோட ஒலிம்பிக் கேட்குறீங்க தங்களும் நீங்க சப்போர்ட் பண்ணி எல்லாமே வந்துடும். ஸோ ப்ளீஸ் support and thank you so much to Apsara for bringing all the media here. and உங்களால மட்டும் தான் எங்களால் லைம்லைட்டுக்கு வர முடியும். அண்ட் இந்த வெல்னஸ் நான் ஆரம்பிச்சது காரணம் என்னன்னா, உங்களுக்கு லாக்டவுன்ல ரொம்ப அஃபெக்ட் ஆன இண்டஸ்ட்ரி 2 இண்டஸ்ட்ரி. ஒன்று வந்து சினிமா இண்டஸ்ட்ரி, ஜிம் இண்டஸ்ட்ரி. ஜிம் தான் கடைசியாக ஓப்பன் பண்ணாங்க, உங்க எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன். எங்களுக்கு தான் கடைசியாக ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ சம்பளம் இல்லை, காசு இல்லை, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணேன். நிறைய ட்ரைனர்ஸ்க்கு ஆன்லைன் மணிக்கு நான் கொஞ்சம் வந்து நினைக்கிறேன், பட் நிறைய ட்ரைனர்ஸ் ஹெல்ப் பண்ணேன். பட் இது மூலியமா ஐ வாண்ட் ஸ்பான்சர் லாட் ஆஃப் அத்லெட்ஸ். நான் இப்பயே சொல்றேன் மீடியாலேயே, எனி அத்லெட், எனி ஸ்போர்ட், இஃப் யூ ஃபீல் லைக் you don't have the money or and you have the skill, உங்களுக்கு திறமை இருக்கு ஆனா சப்போர்ட் பண்ண ஆகலைன்னா எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டா போதும். உங்களுக்கு எல்லா சப்போர்ட்மெண்ட்டும் நான் மந்த்லி ஒன்ஸ் நானே ஸ்டார்ட்டாக கொடுத்துருவேன். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், நான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றேன். மேலே வாங்க, அடிங்க, இந்தியன் கொடி மேலே வரட்டும். This Tonas Wellness is by me to all the people, to everybody out there. and அனிமல்ஸ்க்கும் இருக்கு. எனக்கு வந்து பெட்ஸ் வந்து உயிர். எனக்கு பெட்ஸ் இல்லாமல் நான் இல்லாமல் எனக்கு வேண்டியது காலா இல்லாமல். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சப்ளிமெண்ட் ஸ்டோர் வித் பெட்ஸ் as well as for humans. இங்க பாத்தீங்கன்னா பெட் ஸ்டோரும் தனியாக தான் வச்சிருக்காங்க. நீங்க என்ன சூப்பர் மார்க்கெட் போய் பெட்ஸ் கேட்க முடியுமா? உங்களால கிடையாதுல்ல. என்ன சூப்பர் மார்க்கெட் இது எனி சூப்பர் மார்க்கெட் யூ கோ there will not be pets. ஒரு 2 ப்ராடக்ட் இருக்கும், பட் நான் இங்க அப்படி இல்லை. பெட்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். and I want to thank for them, ஒரு கம்பெனி who's like collaborating me for the pets also. so என்ன வேணும் உங்களுக்கு இங்க வாங்க கிடைக்கும். and இது ஒரு தொடக்கம் மட்டும்தான், இது ஒரு வெறும் தொடக்கம் மட்டும்தான். நிறைய நீங்க பிரஸ்ல கேட்க போறீங்க என்னை பத்தி, அண்ட் எங்களோட ஸ்போர்ட்ஸ் பத்தி, எங்களோட அத்லெட்ஸை பத்தி நிறைய வரப்போகுது மீடியால. திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங் and I want to thank everybody, my parents and all the people for coming here and supporting me. thank you so much. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓபன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.